பார்டரை தாண்டது அவ்வளோ சுலபம் கிடையாது. வடகொரியாவுக்கு இணையான ஒரு நாடுங்க. அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இவங்கக்கிட்ட இல்லை. கோல்டு. ஓகே, நைஸ் நைஸ். தேங்க்யூ. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓகே சாரி கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. இட்ஸ் இன் மை மதர் டங். திமோர் லெஸ்டே வீடியோ தாங்க பார்த்துட்டு இருக்காரு. திமோர் லெஸ்டேவை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணோம். இப்போ அடுத்த துர்க்மெனிஸ்தானை நம்ம தான் பண்ண போதும். வந்துட்டோம் நாட்டுக்குள்ளே. இந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே செலவழிச்சிக்கும் போது 5-6 மணி நேரத்துலேயே. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த சீக்ரெட் நாட்டில் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன். Mark. Okay. Yeah, nice to meet you. Nice to meet you too. I also do YouTube vlogs. Do you mind if you come in the video? It's fine. Okay. வணக்கம் மக்களே. இப்போ நம்மளுடைய கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்பிட்டோம். உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு டவுனான புக்காராலேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் எல்லை பகுதிக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இங்கே வந்து அந்த எல்லை பகுதிக்கு நம்ம வந்து பொது போக்குவரத்து மூலமாக போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸி புக் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருங்க இங்கேருந்து அந்த எல்லை பகுதி. நம்ம போகிற நாடு வந்து அவ்வளோ சாதாரண நாடு கிடையாது, ரொம்ப மர்மமான நாடு. அது மர்மமான நாடு அப்படிங்கிறதே பலருக்கு தெரியாத அளவுக்கு மர்மமாக வச்சுருக்காங்க. அது பேர் சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கிற பல விஷயங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக போக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே இங்கே வந்து வெளியே போவோங்க. ஊருக்குள்ளே வந்து ஒரு சைட் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மணி 6:15. சன்ரைஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி. 5 மணிக்கெலாம் ஆகிடும் இங்கே. புக்காராலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம் நம்ம. அந்த ஊர்லேருந்து வெளியே போனதுக்கப்புறம் தான் அங்கே விஷயமே இருக்குது. இன்னும் போக போக ரொம்ப ஜாலியாக கிடக்கும் இடமே. இங்கேருந்து 2 மணி நேரம் ஆகிடுங்க. பார்டரை தாண்டது அவ்வளோ சுலபம் கிடையாது. 102 கிலோமீட்டர், 1 மணி நேரம் 50 நிமிஷம் காட்டுதுங்க. புது போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒலோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அது வரைக்கும் தான் போக முடியும். அங்கே வந்து நம்ம வந்து டாக்ஸி தான் எடுத்தாகணும். அங்கே வந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். குரூப்பாக தான் போக முடியும் இங்கே. ஏன்னா அந்த நாட்டுடைய வீசாவாக இருக்கட்டும், அங்கே உள்ள சுற்றி பார்க்கறதுக்கான நமக்கான சுதந்திரமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அது சொன்ன மாதிரி வடகொரியாவுக்கு இணையான ஒரு நாடுங்க. அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இவங்கக்கிட்ட இல்லை. அதுதான் ஒரு முக்கிய வித்தியாசம். நம்மளுடைய ஊருக்கு வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பில்டிங்லாம் காணாமல் போய் பச்சை பசேல்னு இருக்குது. பெரிய ட்ரக்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க போல். நம்ம போக போக துர்க்மெனிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் பெரும்பாலான பகுதியும் பாலைவனம் தாங்க. உஸ்பெகிஸ்தானில் மக்கள் தொகை 4 கோடி கிட்ட, 3.8 கோடி. அங்கே துர்க்மெனிஸ்தானில் மக்கள் தொகை என்ன தெரியுமா? 70 லட்சம் மட்டும்தான். மக்கள் தொகையில் தான் இந்த அளவுக்கு வேறுபாடு இருக்குன்னா, சரி, இந்த 2 நாடுகளுடைய நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சமங்க. இன்ஃபேக்ட் துர்க்மெனிஸ்தானுடைய நிலப்பரப்பு உஸ்பெகிஸ்தானை விட அதிகம். 4,90,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாடு. தமிழ்நாட்டை விட 3.25 மடங்கு, ஆல்மோஸ்ட் 4 மடங்குன்னு வச்சுக்கோமே, பெரிய நாடுங்க. ஆனால் இருக்கிற மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 70 லட்சம். சென்னையை விட குறைவான மக்கள் தொகை. சென்னைங்கிறது இந்த அவுட்டர் ஏரியாலாம் சேர்த்து சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா, நாட்டுடைய பெரும்பாலான பகுதிகள் வந்து பாலைவனத்தால் நிரம்பி இருக்குது. கராக்கோம் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. துர்க்மெனிஸ்தானில் அதிகப்படியான இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது இந்த நேச்சுரல் கேஸு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் வந்து அந்த நாட்டில் அதிகமாக கிடைக்குதுங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த நாட்டே வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைனா, துருக்கி 2 நாட்டுக்கூடையும் இவங்களுக்கு நில எல்லை கிடையாது, லேண்ட் பார்டர் கிடையாது. ஆனால் இந்த 2 நாட்டு கூட தான் அதிகமான பொருளாதார தொடர்பு, வணிகம், ஏற்றுமதி, இறக்குமதி எல்லாம் நடக்குது. விடிய காலில் கிளம்புனதுனால எதுவும் சாப்பிடலைங்க. ஆக்சுவலி நம்ம தங்கியிருந்த இடத்துல காலைல 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை உணவு கொடுத்து வருவாங்க. நம்ம கட்டின காசோடைய தனியாக காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுத்து வருவாங்க. ஆனால் நம்ம கிளம்பிட்டதுனால அதை மிஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் என்னென்னா, நேற்று ஒரு கடையில் 2 வாழைப்பழம் வாங்கியிருந்தேன். ஒன்று நைட்டே சாப்பிட்டேன், இன்னொன்று இப்போ சாப்பிட்டுக்க வேண்டியதான். போகிற வழியில் எங்கன்னா கடையில் நிறுத்தி ஏதாச்சும் லைட்டாக சாப்பிட்ற மாதிரியும் பிளான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்டையும் கேட்டேன், அவரும் லைட்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்னாரு. ஸோ நம்ம கொஞ்சம் அந்த பார்டர்கிட்ட போனதும் அங்கே ஏதாச்சும் கடை இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சின்ன டவுன் ஒன்று வருவாங்க, ஒலோட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கூட ஏதாச்சும் கடை இருந்தால்
சாப்பிட்லாம். இந்த ரோடு காலியாக கிடக்குங்க, யாருமே இல்லை. ஆனால் வந்து சிக்னல் போட்டுருக்காங்க, நிறுத்திட்டு பச்சை போட்ட கப்பு தான் கிளம்புறாரு. எல்லா வண்டியும் அந்த மாதிரி தாங்க நிற்குது. இவர் மட்டும் சொல்லலை, ஜென்ரலாகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சாலை விதிகளை மதித்து தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. டவுன் கிட்ட வந்துட்டோங்க, இந்த ஓலோட் அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இங்கே சில கடைகள்லாம் பார்க்க முடியுது, சந்தை அது இதுன்னு இருக்குது. அந்த டவுனையும் தாண்டி வந்துட்டோம். தலைவன் முழு வேகத்தில் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காது. இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு, இந்த கூட்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்கு. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் மத்தியில் இவங்க கூடயும் கொஞ்சம் சிறிய அளவில் வர்த்தகம் இருக்குது. பக்கத்து நாடாச்சு, கொஞ்சமாச்சும் இருக்கணும்ல. ஆக்சுவலி இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ ஆச்சு தெரியுங்களா? 4000 ரூபாங்க, 100 கிலோமீட்டருக்கு. நானும் பக்கத்தில் இருக்கிறதும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி என்னாச்சு, இது சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கைடு வச்சு தான் அந்த நாட்டுக்குள்ளே சுற்றி பார்க்க முடியும். அது வந்து ஒரு குரூப் டூர் மாதிரி தான் நம்ம போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 பேர் இருக்கோம். அந்த மிச்சம் 3 பேர் அவங்க ஒரு வண்டியில் வராங்க, நாங்கள் 2 பேர் ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்கோம். என்னாச்சு, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னை கடைசியாக ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 4 பேர் ஆட் பண்ணிட்டாங்க. என் பக்கத்தில் இருக்கிறது 4வது ஆட் பண்ணாங்க. ஸோ சேர்ந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிளான் பண்ணி அவங்க ஒரு வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த யாண்டெக்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து அவங்க புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறத விட கிட்டத்தட்ட பாதி அளவு தான் காசாகும். மொத்தமே அவங்களுக்கு 2000 ரூபாய் தாங்க ஆகும். அதை அவங்க 3 பேர் இது பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுல அவர் தங்கியிருந்த இடத்துல சொல்லி அவர் புக் பண்ண வண்டி. நான் என்ன நினச்சேன், இந்த 4 பேர் அந்த வண்டியில் போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அவங்க குரூப்பில் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இவர் 4வது ஆட் ஆனக்கப்புறம் 4வது ஒருத்தருக்கு இடம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க நான் ஜாயின் பண்ணும்போது. ஸோ நினச்சேன், சரி இவரும் அந்த வண்டியில் போயிடுவாரு, நம்ம தனியாக தான் போய் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். நான் தனியாக புக் பண்ணியிருந்தாலும் 2000 ரூபாய் எனக்கு ஆயிருக்கும். இப்போ இவர் கூட போனாலும் அது எனக்கு 2000 ரூபாய் என்னுடைய பங்கு. மொத்தம் 4000த்தில் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க வராங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து டேரெக்டாக அந்த ஆப்பில் புக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. 3 பேருக்கு 2000 ரூபாய்னா எவ்வளோங்க, தலைக்கு 700 ரூபாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் முன்னாடியே அந்த குரூப்பில் நம்மளை ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 1300 ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, இந்த நாடு நம்ம போகிற நாடு ரொம்ப செலவு வைக்கக்கூடிய நாடு. எப்படி சொல்றதுன்னா, இந்த குரூப் டூர் பேக்கேஜ் இருக்கு இல்லையா, மொத்தம் 4 நாள் தாங்க. 4வது நாள் சாயங்காலமே நம்ம திரும்ப உஸ்பெகிஸ்தான் வந்துடுவோம். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா $450. ஃபஸ்ட்டு $500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் குரூப்லலாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க போல், கொஞ்சம் சைஸ் இருக்கிறதுனால $450 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகும்போது வீசா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம வந்து லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அந்த கைடு கிட்டேருந்து வாங்கிட்டோம், டூர் கம்பெனி கிட்டேருந்து வாங்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து வீசா நிறைவேல வாங்கிக்கலாம். அதுக்கு எத்தனை டாலர்னு எக்ஸாக்டாக தெரியல, 55 இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 35 to 55 ரேஞ்சில் இருக்கும். அப்புறம் உள்ளே போகும்போது கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்களாம், அதுக்கு $33. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 500 தாண்டிடுச்சு, 50,000 ரூபாய்க்கு மேலே. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேளை சாப்பாடு நம்மளுடைய சொந்த காசில் தான் சாப்பிட்டுக்கணும். அவங்க வந்து காலையும் இரவும் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க, மதியம் மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கணும். எங்கே போகிறோமோ அங்கே ஏதாச்சும் இடத்துல நிறுத்துவாங்க, அங்கே காசு கொடுத்து சாப்பிட்டுக்கணும். நம்ம தங்குறது, வண்டி, கைடு கூட்டிகிட்டு போகிறது, அது எல்லாமே அந்த இதில் டூர் காஸ்ட்டில் அடங்கிடும். சில மானுமெண்ட்ஸோ அது இந்த டூரிஸ்ட் சைட்டுக்கு போவோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கணுன்னா அதுக்கு ஒரு தனி காசாம், அதுவும் நம்ம தான் தனியாக கை காசு போட்டு தான் கட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி செலவு எக்கச்சக்கமாக இருக்க போது இந்த பயணத்தில். இந்த அடுத்த 4 நாட்களுக்கு பார்டர் கிட்ட வந்துட்டோம் போலங்க. நிறைய வண்டி நிற்கிது, எல்லாமே லோட் அடிக்கிற வண்டி. என்ன விஷயங்கள்லாம் இங்கே வந்து அங்கே போகுதுன்னு தெரியல. இங்கேயே இறக்கிட்டு வரா இல்லை அதை தாண்டி போக முடியுமான்னு தெரியலையே. ஜஸ்ட் சும்மா ஒரு செக் போஸ்ட் தான். We don't need to pay him. I paid it though. Okay, I'll give it to you. Okay. இங்கே வந்துட்டோம், இங்கேயே இறக்கிட்டு வராது. ஓகே, எதுவும் இல்லை. நம்ம சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் பாட்டில் விட்ட மாதிரி பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டேன், குப்பையும் எடுத்தேன், வாழைப்பழம் சாப்பிட்டக்காவது. Thank you.
All right, should we go to the hotel, the cafe? Yeah, we can. Because they have, like, hungry. Yeah. I think they're about 5 minutes behind us. From what I saw on the map. Okay. Yeah, then we will go have something and we'll let them come. Okay. Thank you. Thank you. Thank you. До свидания. Bye. பல்ல அழகா இருக்கு. கோல்டன் இதில் போட்டுருக்காரு. Is it gold? Gold. Oh. Okay. Nice. Okay. Nice. Nice. Gold தாங்க போல. அதான் இதுக்கு மேலே பார்டர் கண்ட்ரோல். நம்ம அப்படியே போயிட்டு அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோம். Did you notice he was taking some drugs? I did think not. It was. Do you know khat? Sorry? Do you know khat? Cut. It is. It's a plant that is really popular in East Africa. Oh. And I'm not sure that's what he was taking, but it was like green herbs, and he took it out of a little bottle, and Okay. then he would do this hand motion thing. Yeah. That I was able to notice from this side. It doesn't look open, but I think it's still worth to try. Give it a try. Yeah. Because we have a few minutes. Also, even the opposite side there is some shop. We'll check this out first. Yeah. And then we'll go back to that shop. If this is Yeah. open. இங்க இந்த ஹோட்டல் ஒன்று Plan இருக்கு. is, Sorry? are we met here by it? Are we going to be met by somebody from the agency, or do we go through first? We need to go through first. Based on what I saw in some videos and read in blogs, there's a 1 kilometer stretch that we need to cross to go to the other side. So first we will do the exit formalities here, and then need to walk for another 1.5 kilometers, Okay. and then we will touch the Turkmenistan side. I would just like to get some bread or something. Yeah, I just threw it away here. Okay, குப்பையை போட்டோம். போயிட்டு கடை ஓப்பனில் தாங்க இருக்குது. ஷாஷாரா கஃபே 24/7. ஆக்சுவலி கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே ஒரு கடை, சின்ன கடை இருக்குது. பட் இந்த கடையில் வந்தோம்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. I would like to buy some bread. Somsa. Somsa? Somsa. இந்த கடையில் இந்த ப்ரெட்டு வாங்கிட்டோம். இங்கே ஏதோ வாஷ்ரூம் இல்லையா, அந்த சைடில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த வண்டிக்கு வந்து அங்கேயே பே பண்ணிட்டாங்க. 5 லட்சம் சோமு, 4000 ரூபாய். நான் பாதி காசு கொடுத்தேன். அண்ட் இப்போ அந்த ப்ரெட் ஒன்று வாங்கினோம். 2 பீஸ் இருக்குது அதில். அது ஒரு 10,000 சோமு. எவ்வளோங்க 10,000 சோம்னா 10 × 8 80 ரூபா. ஸோ அதுவும் கொடுத்தேன் அதுக்கு. இல்லை 80 கொடுக்கல, 40 கொடுத்தேன். 5000 சோம் கொடுத்தேன். வாஷ்ரூம் எங்கே போய் தேடுறது? இந்த பேர் தான் கையில் வச்சுருக்கு அதில். ஸோ இங்கே வாஷ்ரூம், இதுதான் வாஷ்ரூம்னு நினைக்கிறோம். அங்கே போய் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மிச்சம் 3 பேர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் பிஹைண்டில். அவங்களும் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டாங்க. 5 மினிட்ஸ் பிஹைண்டில் காட்டுச்சு. ஸோ அவங்க வர கேப்பில் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். வாஷ்ரூம்லாம் இல்லைங்க, ஏதோ வண்டி கழுவுறதுக்கான இடம். வண்டியை கழுவிட்டு இருக்காங்க. அது பட் என்னையே அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. அதாவது there is a field out there we can use it ன்னு அவர் போயின்னு இருக்காது. நம்மளாம் அப்படியே இங்கே திறந்தவெளி புல்வெளி கழகத்தில் பாய்ச்சிட்டு வந்து இங்கெல்லாம் பாருங்க, குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே முடிஞ்சதுங்க, கடமை முடிச்சாச்சு. வெட் டிஷ்யூ எப்பவுமே வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். இங்கே கை கழுவ எதாவது இடம் இல்லை அப்படிங்கிற போது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம கூட வர வேண்டிய 3 பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த சைடு நிற்கிறாங்க போல். இங்கேயோ டஸ்ட்பின் இருந்துச்சு, அதில் வெட்டி ஷோ போட்டேன். அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி அங்கே போவோம். வந்து உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் பார்டர் பகுதியில் உஸ்பெகிஸ்தான் சைடு இருக்கும். இப்போ இங்கே தாண்டி போகணும்னா இந்த கேட்டை, எனக்கு பின்னாடி இருக்க இந்த கேட்டை தாண்டி போகணுன்னா உஸ்பெகிஸ்தான் இமிக்ரேஷனு. இங்கே எக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம
ஓகே ஓகே சாரி. ஓகே கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க வச்சு. நேம் வாட் இஸ் திஸ்? Yeah, no name, just food. Okay. I'm gonna stick with Картошка the bread. I think that should be sufficient. Maybe some snacks and something. Okay. No, I think okay. I think are they the ones? There's a Yandex taxi. Yeah. ஓகே அவங்க தாங்க வந்துட்டாங்க. Yandex வண்டி சின்ன வண்டிங்க. ஐ திங்க் 4 பேர்லாம் அதில் பற்றி இருக்க முடியாது. ஓகே நம்ம ஆக்சுவலி ஃபஸ்ட்டே இந்த சின்ன கடைக்கு வந்துருக்கலாம். அந்த பெரிய கடையில் வாஷ்ரூம் இருக்கும்னு நம்பி ஆக்சுவலி வாஷ்ரூம் இருக்குது, ஆனால் அவங்க யூஸ் பண்ண விடல. அங்கே வேலை செய்கிறவங்களுக்காச்சும் வாஷ்ரூம் தேவையில்ல, யூஸ் பண்ண விடல. இங்கேயுமே சில ஐட்டம்லாம் இருக்குது. சின்ன ப்ரெட்டு மாதிரி உள்ள ஏதோ ஸ்டஃபிங் வச்சு இருக்குது. அதுவே நல்லா இருக்கும் போல், பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டாரு. வாட்டர் பாட்டில் பிஸ்கெட். No photographic pictures. ஓ ஓகே ஓகே. Not a problem. அதில் ஒருத்தர் பார்த்து பேச ஆரம்பிச்சு. அது சேனல் பார்த்துன்னு இருக்காது ஆக்சுவலி புரியாது. இட்ஸ் இன் மை மதர் டங். உள்ள பார்த்துன்னு இருக்காங்க. இட்ஸ் Timor Leste near Indonesia. Indonesia? Yeah, near Indonesia. Timor Leste to Indonesia border crossing video இது. India, yeah. South India. Chennai, Tamil Nadu. По-русски скажите, они не понимают. Sorry? No. Like I'm not understanding. அவங்க பல்லும் பார்த்தீங்கன்னா தங்கப்பல் கட்டியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காது தலைவர். Timor Leste வீடியோ தாங்க பார்த்துட்டு இருக்காது. Timor Lesteவை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணோம். இப்போ அடுத்த துர்க்மெனிஸ்தானை நம்ம தான் பண்ண போதும். துர்க்மெனிஸ்தான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு மக்கள் பார்க்க அவர் நம்ம வீடியோ பார்த்துன்னு இருக்காது, மொழி புரியலைனா கூட. ஓகே யா தேங்க்யூ. 7000 சப்ஸ்கிரைபருக்கே குட் அப்படிங்கிறாரு. எங்களுக்குலாம் எப்படி சிக்னல் கிடைக்குதுன்னு தெரியலிங்க. எனக்கு சிக்னலே போயிடுச்சு ஆக்சுவலி. வாங்கின சிம் அந்த மாதிரி போல. தேங்க்யூ. Bye bye. பாய். இதாங்க நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. அங்கே வாங்கின 40 ரூபா பிரெட் அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். இது காஃபிலாம் வாங்கிட்டு. ஹவு மச் வாஸ் த காஃபி? 5,000. 5,000. 40 தாங்க அந்த காஃபி. பிளாக் காஃபி தான் அது. சிக்னல் வந்துருச்சுங்க நம்மளோட சிம் கார்டுக்கும். ஐ திங்க் அடுத்த 4 நாட்களுக்கு சிம் கார்டு இல்லாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு துர்க்மெனிஸ்தான் சைடு போனதும் அங்கே வந்து அந்த ஊர் சிம் கார்டை வாங்க முடியாதான். ஸோ என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே அப்படியே நான் அதை பேக் பண்ணிவிட்டு பார்டர் கிராஸ் பண்ண போதும். இங்கே வந்து எதுவும் எடுக்கக்கூடாது, கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்சால் அப்படியே இந்த மாதிரி ஏறக்கூடாமல் ஏதாச்சும் ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு வரும். வாய்ஸ் மட்டும் கொடுக்க பார்க்குறேன். உஸ்பெகிஸ்தான் சைடு இமிக்ரேஷன் க்ராஸ் பண்ணிட்டோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் கொஞ்சம் நல்லா பேசினாருங்க. நமக்கு முன்னாடி அர்ஜென்டினாலேருந்து ஒருத்தர் போயின்னு இருக்காரு. அர்ஜென்டினா பாஸ்போர்ட்டை பார்த்ததும் மெஸ்ஸி அது இதுன்னு அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுடைய பாஸ்போர்ட் இந்தியான்னு பார்த்ததும் நமஸ்தே அப்படின்லாம் சொல்லி வெல்கம் பண்ணுறாரு. யுவராஜ் பிரதாப் சிங், யுவராஜ் கபூர் அது இதுன்னு அவர் பாட்டு பேர் வச்சு விட்டுட்டாரு. ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்துட்டு அந்த சைடு துர்க்மெனிஸ்தான் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் அந்த சைடு போகணும். இப்போ நான் இது எல்லாமே வந்து ஃபோனில் வந்து யாருக்கும் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கேமரா எல்லாம் உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி இந்த ட்ரிப்பில் வந்து மொத்தம் 5 பேரில் ஒருத்தவங்க தமிழ் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. ரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்களாம் நம்ம பார்டர் கிராஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். டு யூ மைண்ட் கம்மிங் இன் த vlog? ஐ மேக் யூடியூப் vlogs. யூடியூப் vlogகும் பண்ணுறேன். இல்லை the videos faced on the other side. I can't take any video right now openly. வெளிப்படையாக அதை எடுக்க முடியாது. ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கேன். மானிமெண்ட்ஸ் மாதிரிலாம் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ ஓகேங்க, இங்கே திரும்ப ஏதோ ஒரு ஆஃபீஸ் பில்டிங் வருது. அப்படியே வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஓகேங்க, ஆக்சுவலி நம்ம இந்த செகண்ட் பில்டிங்கை தாண்டதும் இங்கே ஒரு வாட்டி பாஸ்போர்ட் செக் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் இங்கேருந்து நடந்து போக முடியாது போல், நடக்கக்கூடாதுன்னு சிக்னல் கூட போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வண்டி இருக்குது, இந்த வண்டியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிங்க ஆளுக்கு வந்து 5,000 சோமா, 40 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. ஓகே, இந்த வண்டியில் ஏறிட்டோம். மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டிங்க தாங்க நிற்குது.
மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. உஸ்பெக் மியூசிக்காக அது யூடியூப்ல தான் காப்பி ரைட்டில் தூக்காமல் இருந்தால் சரி. பின்னாடி லக்கேஜ் அப்படியே லக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுருக்காங்க. நான் கூட உள்ளே வச்சு லக்கேஜ் ஏற்றுனாங்கன்னு பார்த்தேன். இங்கே இருக்கு பாருங்க, ஒரு ரிவர் ஒன்று போகுது. சரிதான், அந்த சைடு உஸ்பெகிஸ்தான் ஆற்ற கடந்து இந்த சைடு வந்ததும் துர்க்மெனிஸ்தான். Never stamp in Argentina. ஓகேங்க, இந்த சைடு வந்துட்டோம். துர்க்மெனிஸ்தான் சைடு வந்துட்டோம். ஆக்சுவலி எல்லாம் நின்றுட்டு இருக்கோம் ஓரமாக. இவங்க வந்து என்னோட பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து பிளாக்கா ப்ளூவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிட்டு இருக்கு. நான் இது வந்து டார்க் ப்ளூங்கிறேன். என்ன கலர் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து ஒரு ஷட்டில் பஸ் எடுக்கணும். ஆக்சுவலி இது எவ்வளோ தூரம் தெரியல, எவ்வளோ காசுன்னு தெரியல. அதுக்கு மக்கள் கிராஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து அங்கே வரும் பஸ்ஸில் நிறைய பேர் இறங்குவாங்க. அப்படியே ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெட்ட வழியாக கிடக்குது. ஃபென்ஸுக்கெலாம் போட்டு என்னான்னு தெரியல. அது யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஏதோ வண்டிலாம் வந்துருக்கு. விசித்திரமான நாடுங்க சொல்கிறேன் நான். கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகட்டும். இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு கிராஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீயாக எடுக்க முடியும். இதாங்க பார்டர் ஏரியா. நல்ல ஒரு ரிவர் ஓடுது, அழுக்கான ஒரு ரிவர். தாண்டி வந்துட்டோம். இப்போ வண்டியில் ஏறிட்டோம். இங்கே இதில் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. ஓகேங்க, இது வந்து $1 தான். இப்போ சில்லறை பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட வந்து $5 தான் இருக்குது. அமெரிக்காலேருந்து வந்தவர்கிட்டயும் $1 நோட்டு இல்லை, $5 தான் இருக்கான். பட் டிரைவர் அண்ணங்கிட்ட சேஞ்ச் இருக்குது, வாங்கினா வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. மலேசியாவிலேருந்து வந்தவங்க $100 கொடுத்து சேஞ்ச் மாற்றின்னு இருக்காங்க. என்ன ஆச்சரியம்னா எனக்கு இன்னும் சிக்னல் இருக்குங்க. உஸ்பெகிஸ்தான் சிம் கார்டோட சிக்னல் இன்னும் இருக்குது. இங்கே கிளம்பிட்டோங்க. இந்த எத்தனை கிலோமீட்டர் தெரியல. நிறைய பேர் வராங்க ஆக்சுவலி. இந்த ஒரு 2 சைடு நாட்டு மக்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிறாங்க. நிறைய பெரிய பெரிய பையெல்லாம் கொண்டு வராங்க. அதுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீட் இருக்குது, ஆனால் அவங்க உட்காரல. எடுக்கலாம் போலியே. ஓகேங்க, துர்க்மெனிஸ்தானின் முதல் பார்வை தமிழில். பாலைவன நாடுன்னு சொன்னால இங்கேயே தெரியுதா. ஆக்சுவலி அங்கே உஸ்பெகிஸ்தான் சைட்லேயே 3 இடத்துல செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் ஆஃபீஸில் எக்ஸிட் ஸ்டாம்ப் பண்ணதுக்கு இல்லை 4 இடத்துல. ஃபஸ்ட் அந்த கேட்டுக்குள்ளே நான் சொல்ல அங்கே பாஸ்போர்ட் செக் பண்ணாங்க. 2வது இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எக்ஸிட் ஸ்டாம்ப் பண்ண செக் பண்ணது. 3வது இன்னொரு பில்டிங்கில் செக் பண்ணாங்க. 4வது கடைசியாக இங்கே பார்டர் அந்த ரிவர் இருந்துச்சுல, அதை கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ணாங்க. செக்யூரிட்டி நின்றுட்டு இருந்தாங்க. 4 இடத்துல செக் பண்ணாங்க. இங்கே துர்க்மெனிஸ்தான் சைடு வந்து அந்த ரிவர் தாண்டினதும் அங்கே வந்துட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட்டும் லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அது 2ம் செக் பண்ணிவிட்டு வண்டி ஏறிட்டோம். இப்போது இனிமேல் இங்கே என்னெல்லாம் செக் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே தான் வந்து விசா ப்ராசஸ்ஸு. அதுக்கு விசாக்கான காசு கட்டணும். கோவிட் டெஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம் அது என்னன்ட்டு. உள்ளே போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. வந்துட்டோமா? ஓகேங்க, இங்கே ஏதோ டெர்மினல் மாதிரி இருக்குது, பில்டிங் இருக்கா, அங்கே போய்ட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ் நினைக்கிறேன். அதுதான் எல்லாம் இறங்க போகிறாங்க. நம்மளும் இறங்கும். வெளியே போய் எடுக்க முடியுமான்னு சொல்ல பார்ப்போம். வந்து இறங்கிட்டோம். அங்கே வந்ததுமே இந்த நாட்டு ஜனாதிபதியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நம்ம கைடு வந்துட்டாருங்க இமிக்ரேஷன் பில்டிங்க்கு. ஃபஸ்ட்டு கோவிட் டெஸ்ட்டுக்கு ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சாம்பிள் கூட ஒழுங்காக எடுக்கலைங்க. எதுக்கு இந்த டெஸ்ட்டுனே புரியல. 1 hour later. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அது நம்ம கைடு வந்துட்டாரு. அது ஏதோ பேப்பர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் உட்காந்துட்டாங்க. கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு $35 ஆச்சு. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எடுத்தாங்க. இங்கே நிறைய பேக்லாம் இருக்குது ஆக்சுவலி. இந்த பேகு ஃபுல்லாக துணி தாங்க இருக்குது. இந்த நாட்டு மக்கள் உஸ்பெகிஸ்தான் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க. பார்டரில் உட்காந்துக்கிட்டு பிரெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். A few moments later. விசா ஃபீஸ் பேமெண்ட்டு போயிட்டு இருக்குங்க. இது $6 வந்து பேங்க் ஃபீ விசாவுக்கு.
அப்புறம் $55 விசா, $10 வந்து மைக்ரேஷன் ஃபீ, மொத்தம் $71 விசாக்கு, கோவிலுக்கு $35. ஸோ மொத்தம் $106 காலிங்க அந்த 2 மணி நேரத்தில். இங்கே பெரிய கூட்டம் நிற்குது, அதுக்கு மதியில் அடிச்சு பிடிச்சி வாங்கியாச்சு. இந்த ப்ளூ சட்டை தான் நம்ம கைடு. இமிக்ரேஷன் முடிச்சாச்சு, ஸ்டிக்கர் விசா போட்டாங்க, சீல் அடிச்சிட்டாங்க, கைரேகை, மூஞ்செல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ அப்படியே இங்கே வந்து வாஷ்ரூம் நடந்து போயிட்டு இருக்கோம். ஹவுஸ் த வாஷ்ரூம்? இங்கே இந்த ஹஜாத்தனான்னு இருக்குல்ல, இதான் வாஷ்ரூம் போல். ஓகே, ஐ திங்க் ஃபார் மீ ஹியர் கேர்ள்ஸ் ஆர் தேர். ஓகே ஓகே, அட்லீஸ்ட் த சைன்ஸ் ஆர் சிமிலர், த சைன்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த நாட்டுடைய டாய்லெட் வந்து தண்ணி தேங்கி கிடக்குங்களா, இங்கே உடஞ்சி போய் கிடக்கு. ஒரு டாய்லெட்டு இந்த மாதிரி லாக் இருக்குது. ஃபஸ்ட்டு போனதில் லாக்கே இல்லைங்க, தண்ணியும் எல்லாம் உடஞ்சி போய் கிடந்துச்சு. வாஷ்ரூம்லேருந்து வந்துட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சிட்டு, வெளியே டேப்பில் தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறம் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே தண்ணியும் ப்ராப்பராக வராது போல். இங்கே தூங்க ஒரு ஆளுங்க இந்த வண்டியில் போகணும். ஆமாம் ப்ளீஸ், நாங்கள் அவங்களுக்கு அப்புறமா சேர்த்து வச்சு கொடுத்துருவேன். இது $3 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சில்லறை நிறைய வாங்கி வச்சுருக்காங்க, சில்லறை பணக்காரங்களாக இருக்கீங்க. ஓகே, இந்த வண்டியில் வந்துட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் தாங்க, அதுக்கு $1 $95 பார்த்துக்கோங்க. 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. இங்கே ஒரு இடத்துல பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க. எத்தனை இடம்பா, ஃபஸ்ட் நம்ம அந்த குப்பையான ஆற்றுக்கிட்ட ஒரு இடத்துல செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் உள்ள 1-2 வாட்டி செக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஃபைனலாக ஊருக்குள்ளே இங்கே தாங்க பார்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கைடோட வண்டியெலாம் இங்கே தான் இருக்கும். வந்துட்டோம் நாட்டுக்குள்ளே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இனிமேலாச்சும் நம்மளுடைய கேமரா யூஸ் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. இன்னமும் நான் ஃபோன்லேயே தெரியாமல் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அந்த ஆங்கிளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்ப்போம், கேட்டுப்போம், வாட்டி கைடு கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே, வண்டி நல்லா இருக்கும், பெரிய வண்டி தான். Finally, எல்லா border processலாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். Welcome to Turkmenistan. Thank you. Can we use the cameras? Yeah, you can use cameras, Okay. videos, no problem. Okay. Now it's fine. Chary. It comes from the word char, which means four from Persian. Okay. So I'm Fourth. four. Yeah, fourth. Number 4. Oh, okay, 4. I'm number 4 in my family. Fourth boy. But Okay. it has to be the boy, all of them, yeah. Mm-hmm. Means that I have 3 older brothers. So, and I'm the youngest and the most precious one in my family. So, by the way, your name, please? Anita. Mubi. Ruby. Okay. And Mark. Yuvraj. Call me UV. UV. Yeah, that's fine. Austin. Okay. Introduction போயிட்டு இருக்கு. So the desert is 80% in our country. 80%. Every citizen of Turkmenistan has to speak 3 languages fluently. They are Turkmen, English, Russian languages. Fluent. மணி 12 ஆச்சுங்க. ஆக்சுவலி நம்ம வெளியே வர வரைக்கும் சிக்னல் இருந்துச்சு. துர்க்மெனாபாத் தான் போகிறோம் நம்ம இப்போ. இங்கே இருக்கக்கூடிய நியரஸ்ட் சிட்டி. When we get to the checkpoint, police checkpoint, please no cameras, okay? Okay, near the bridge? Is it near the bridge? Yeah, before the bridge. Before the bridge. Okay, sure. Okay. Okay, அந்த bridge நம்ம ஒரு ஆற்ற கிடப்போங்க. Taking photos. பொதுவாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம். ஆனால் வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களே இந்த போலீஸ், ஆர்மி, இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் இருக்கவங்க அவங்களெல்லாம் எடுக்கக்கூடாது. பிரசிடென்ஷியல் பேலஸை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து லெபாப் ப்ராவின்ஸுங்க, மொத்தம் 5 மாகாணம் இருக்குது. அதில் ஒன்று லெபாப், அதுதான் இந்த பார்டர் ப்ராவின்ஸு. அதில் ஃபராப் அப்படிங்கிற மாவட்டம். ஓகேங்களா, இந்த லெபாப் ப்ராவின்ஸுடைய தலைநகரம் தான் துர்க்மெனாபாத். ஸோ இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறோம். ஃபராப்லேருந்து துர்க்மெனாபாத் போகிறோம்.
So now we are on the bridge of Amudarya River. This bridge was built in 2017. ஓகே. And on the left there is one more bridge, the railway bridge. That was also built in 2017. So 2 bridges in 2017. And the bridges are nearly 2 kilometers, 175. Okay? And the last one, the smallest bridge, the railway bridge. So it was built beginning of 20th century by the Nicholas, Russian king, Tsar. And then we also have another project which is called TAPI project. So Turkmenistan, Afghanistan, Pakistan, India project. துர்க்மெனாபாத்தில் வந்துட்டோம். இந்த ஊரோட பழங்காலத்து வீடுகள் இதெல்லாம் நம்ம அந்த மாவட்டத்தில் இருந்தோம் இல்லையா, ஃபதாப் அப்படிங்கிறது. ஃபதாப் அப்படின்னா சுத்தமான தண்ணின்னு அர்த்தமாக. அப்படின்னா தண்ணி, ஃபதுனா சுத்தமான, ஃபதாப் சுத்தமான தண்ணி. அது ஏன்னா அந்த ஒரு ஆறு ஓடுச்சு இல்லையா, நம்ம பிரிட்ஜ் மேலே போனப்போ ஆற்ற கடந்தால் வந்து அமுல் தரியா சொல்லிட்டு ஒரு இது வந்து பல நாடுகளை கடந்து வருதுங்க. அது இந்த மத்திய ஆசியாவில். அந்த ஆறை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று இருக்குது. அது ஒரு கடலை போய் கலக்கும், அந்த கடலே அழிஞ்சு போச்சு. அது வந்து நம்ம திரும்ப உஸ்பெகிஸ்தான் போகும்போது அதை பற்றி பார்ப்போம். ஒரு வழியாக எப்படியோ அந்த பார்டர்லாம் தாண்டி வந்துட்டோம். இந்த நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு வந்து வீடியோ போட்டு பல பேரோட அது பார்த்தேங்க. நான் வெளிநாட்டுக்காரங்க, நம்ம ஊர்லேயே வந்து வடநாட்டுக்காரங்க இவங்க போட்டதெல்லாம் பார்த்தேன். யாருமே பார்டர் கிராசிங்கை இந்தளவுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பொதுவாகவே யூஸ் பண்ணக்கூடாது, எதுவும் படம் எடுக்கக்கூடாது. அதனால் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃபோனில் யாருக்கும் தெரியாமல் அப்படி இப்படி எடுத்து கொண்டு வரோம் நம்ம. ஸோ இந்தளவுக்கு டீட்டெயிலாக எந்த இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. தமிழில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அதுவும் இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம். நம்ம பேசிக்கலி வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் கணக்காக பண்ணியிருக்கோம் பார்டர் ஏரியாவில். இந்த சீக்ரெட் நாட்டில் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ பார்டர் கிராசிங் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சது எல்லாம் பார்த்தாச்சு. இது என்னென்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதுக்கெலாம் நான் எதுவுமே ஃபஸ்ட்டு பே பண்ணலைங்க. லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கோவிட் டெஸ்ட்டுக்கு $35, விசா, பேங்க் ஃபீ அண்ட் மைக்ரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு $71 செலவாச்சுங்களா. அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்தது. ஸோ இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 71, 35, 106, 107, $108 செலவு பண்ணிட்டோம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து சில மணி நேரங்களில் செலவாகிருக்கு. இந்த நாட்டு உள்ளே வர்றதுக்கே கிட்டத்தட்ட $10,000 மேலே செலவாச்சுங்கும் போது 5-6 மணி நேரத்துலேயே. இன்னும் போக போக நிறைய செலவு இருக்குது. இப்போ நம்ம வந்து $450 கொடுத்து இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணியிருக்கோம். இன்னும் கொடுக்கல ஆக்சுவலி, இனிமேல் தான் வாங்க போகிறாங்க. யாருக்கிட்டையும் இன்னும் கலெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு மட்டும் நம்ம பே பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் போயிட்டு நம்ம கரன்சி கன்வெர்ட் பண்ணுவோம். அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. ஸோ இந்த எபிசோடை நான் இப்போதைக்கு முடிக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான நாடு இது. இன்னும் போக போக எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா தான் இருக்குது. இன்னும் போக போக அந்த தர்வாசா கேஸ் சென்டர்லாம் போகும்போது ஹெல்ஸ் கேட் அப்படிம்பாங்களாம். அதான் அவங்களுக்கு காமிக்கிறாங்களா, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும்னு இப்போயே கைடு சொல்லிட்டாரு. அண்ட் நான் ஆல்ரெடி காலைல சொன்ன மாதிரி இந்த நாட்டுடைய மக்கள் தொகை அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நாட்டுடைய சைஸ் என்ன, ஃபுல்லாக 80% வந்து பாலைவனம் தான் இங்கே. அதே மாதிரி பெரும்பாலும் வந்து சைனா கூட நிறைய வர்த்தகம் நடக்குது. இன்னொன்று சொன்னதுங்க, ஒரு பைப்லைன் போகுதான் டாப்பி அப்படின்னு சொல்லிட்டு துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா. ஸோ இந்த நாடுகள் வழியாக இந்தியாவுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்க ரயில்வே இருக்கிறாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் ஓடுதான், கேட்டு பார்ப்போம். Do you have passenger trains also here? Sorry? Passenger trains. Yeah. Passenger trains from Ashgabat. From Ashgabat. Ashgabat, Turkmenabad, yeah. Oh, okay. So do you have enough pure water? தண்ணி கொடுத்துவாங்க. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம தான் கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கணும். ஸோ வந்து பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்கான் இங்கே துர்க்மெனாபாத்லேருந்து அஷ்காபாத்துக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த நாட்டில் 2வது பெரிய நகரம். இந்த நாட்டில் பல சட்டத்திட்டங்கள் இருக்குது, சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். சட்ட திட்டங்கள்னு சொல்கிறத விட சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. இது ஒரு சர்வாதிகார நாடு. இன்னும் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொல்ல போகிறேன் நான். அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். துர்க்மெனிஸ்தானில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்ப்போம், ஓகேங்களா? நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அடுத்த எபிசோடு வந்து நம்ம இங்கே லஞ்ச் சாப்பிட போகிறோம். அங்கேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.